இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவருடைய நாமத்தினாலே எல்லா அழிவுக்கும் நம்மை தப்புவிக்கிறவருடைய நாமத்தினாலே சகல சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நமக்கு தரக்கூடிய நாமத்தினாலே பிசாசின் வல்லமைக்கும் சத்துருவினுடைய சகல விதமான தந்திரமான கிரியைகளுக்கும் வஞ்சிக்கிற பொல்லாத ஆவிகளுக்கும் வியாதி விளைவிடத்திற்கும் பிரச்சனைக்கும் போராட்டங்களுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கக்கூடிய நாமத்தினாலே இன்றும் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற நாமத்தினாலே பரலோக ராஜ்யத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய ஜனமாகிய நமக்கு அவருடைய கிருபையினாலே நமக்கு தரக்கூடிய பரிபூர்ணமாகிய நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் நல்ல கையெழுத்து உச்சரமா கையெழுத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் காட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவன் கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? எத்தனை பேர் நம்புற கர்த்தர் நல்லவர்? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. செய்தாரா இல்லையா? செய்தாரா இல்லையா? செய்தாரா? செய்வாரா? செய்து முடித்தாரா? என்ன கேட்குறீங்க? செய்தார், செய்வார், செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. திரும்ப சொல்ல, என்னை தப்புவித்தார். ஆமென். என்னை தாங்கினார், என்னை சுமந்தார், என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்தான் எல்லாமே. ஆமென். யார்தான் எல்லாமே? அவர்தான். ஆமென். இந்த ஊழியம் தொடங்கி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனை ஆண்டு? 4 ஆண்டு. ஆனா இங்க 3 ஆண்டுகள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே சபைக்கு கர்த்தருடைய ஜனமாகிய நமக்கு தேவன் தன்னுடைய வாய்களை திறந்து தேவ ஜனமாகிய நமக்கு அவர் சொன்ன, அவர் பேசின, அவர் கற்றுக் கொடுத்த, அவர் உபதேசித்த சத்திய வார்த்தையை கேட்டு அதை எத்தனை பேர் விசுவாசித்து அதற்குண்டான பலனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுதந்திரித்தீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு இல்ல, யாருக்கு? அவருக்கு. அவர் சொல்ற, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் தங்கியிருப்பான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது என்றால், பிரச்சனைகள் நமக்கு நேரிடக்கூடாது என்றால், சத்துருக்கள் பொல்லாதவர்கள் நமக்கு எதிராய் எழும்பக்கூடாது என்றால், பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது என்றால், அதற்கு முதலாவது நம்முடைய தேவனுக்கு நாம் செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஆமென். பலி செலுத்துகிற பலினா என்னது? நீயும் நானும் கொடுக்கிற காணிக்கைகளிலோ, நீயும் நானும் கொடுக்கிற தசம பாகங்களிலோ தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. ஆமென் ஹல்லேலூயா. ஆனால் அது தேவனுக்குரியது. தேவன் அதிலே மகிழ்ச்சி அடைகிறார். ஆமென் ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் தருகிறார் என்றும் நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபத்திலே கேட்கிறபடி நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஹல்லேலூயா. பல பேர் தரிசிக்கிறார்கள். எதை தரிசிக்கிறாங்க?
ஏதோ ஒன்றை பார்த்து இதுதான் என்னுடைய தெய்வம், இதுதான் எனக்கு அற்புதம் செய்யும் என்று தரிசித்து அதை விசுவாசித்து அவர்கள் நடக்கிறார்கள். ஆனால் நாமோ தரிசிக்காமல் எதில் நடக்கிறான்? எதில் நடக்கிறான்? நல்ல சொல்ல, எதில் நடக்கிறான்? நல்ல சொல்ல, எதில் நடக்கிறான்? எதில வாழ்றான்? எதில பிழைக்கிறான்? எதில நிற்கிறான்? ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே. ஆமென். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். அவர் சொன்னார், கர்த்தரை தேடுங்கள், அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. நீ எத்தனை பேர் சாட்சி சொன்னீங்க? ரொம்ப பிரமாதம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. நீ நான் யாரு? நீ நான் யாரு? சொல்லு. சொல்லு. நல்லா தைரியமா சொன்ன. எங்க சொல்ற தெரியுமா? ராஜாதி ராஜாவுடைய சமூகத்துல, தேவதூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிற இடத்துல, பரலோக வாசல் திறக்கப்படுகிற இடத்துல வந்து சொல்றேன், நான் நீதிமான். சொல்ல நான் நீதிமான். எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சந்ததிக்கு ஒரு கேடு வராது. ஒரு கேடு வராது. என் வீட்டுக்குள்ள ஒரு கேடு வராது. என் வீட்டு வாசல் வராது. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லை சேதப்படுத்த முடியாது. ஆமென். பொல்லாத கிரியைகளுக்கு கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் விலைக்கு பாதுகாப்பா. ஆமென். எதை விதைக்கிறாயோ, எதை விதைக்கிறாயோ அததான் அறுப்ப. ஆமென். நீங்கள் கர்த்தருக்காக விதைக்கிறவாள், கர்த்தருக்காக விதைக்கிற விசுவாசிகள், கர்த்தருக்காக விதைக்கிற பிள்ளைகள், ஆமென், உங்கள் விதைப்புக்கு உண்டான பலனை கண்டிப்பாக கர்த்தர் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேத வசனங்களை எத்தனை பேர் அதை கேட்டு, எத்தனை பேர் அதை இருதயத்தில் கொண்டு வந்து, எத்தனை பேர் அதுக்கு செவி கொடுத்து, எத்தனை பேருக்கு அதை கீழ்ப்படித்து அதன்படி வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள்? அதன்படி எப்படி எதிர்ப்பு வாழ்ற? ஹல்லேலூயா. ஒரு சினிமா படத்தை கூட பார்த்துட்டு 3 மணி நேரம் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அந்த கதையை அப்படியே சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? நடந்துதா இல்லையா? நம்ம வாழ்க்கை நடந்துதா இல்லையா? ஒரு படத்தை பார்க்கறோம், நமக்கு பிடிச்ச நடிகருடைய படத்தை பார்க்கறோம், அப்படியே அந்த படத்தை பார்த்துட்டு வந்து அப்படியே அங்க தவறினாலும் நாம என்ன பண்றது இல்ல, அடுத்து சொல்ல போது ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் என்ன பண்றாங்க, அந்த படத்தை ஓட்டி காட்டிடுறோம். ஓட்டி காட்டுறோமா இல்லையா? அப்ப இந்த வசனத்தை ஓட்டி பார்த்திருக்கிற வீட்டுக்குள்ள குடியிருந்த ஓட்டி பார்த்திருக்கிறியா? விதைக்கப்பட்டிருக்கிறதே, உனக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறதே அந்த விதை, அந்த வசனம், அதை ஓட்டி ஓட்டி பார்த்திருக்கிறியா? அதை தேடி தேடி பார்த்திருக்கிறியா? அந்த வார்த்தைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறியா? அதுபடி நடந்திருக்கிறியா? அதுபடி வாழ்ந்திருக்கிறியா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, நீ எனக்கு செவி கொடுக்கிறவன் என்பதை நான் இப்போது அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சும்மா 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 ஒரு போகலன்னா, சபைக்கு போகலன்னா கூப்பிட்டு கேட்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகலன்னா கூப்பிட்டு கேட்பாங்க, விசாரிப்பாங்க, ஏன் வரலன்னு கேட்பாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லிடலாம் அப்படின்னா சபைக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அதுக்கு தேவனை தேடி என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அது விசுவாசம் கிடையாது. ஹல்லேலூயா. அது விசுவாசம், அது விசுவாசமே கிடையாது. சபைக்கு வரும்போது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? எப்படி வரணும்? எப்படி வரணும்? எப்படி வரணும்? எப்படி வரணும்? மகிழ்ச்சியோடு. எப்படி வரணும் சபைக்கு வரும்போது? எதுக்கு மகிழ்ச்சி வரணும்? எதுக்கு மகிழ்ச்சி? திரும்ப பேசு. எதுக்கு மகிழ்ச்சி வரணும்? ரைட். யார பார்க்க வர? யார பார்க்க வர? கர்த்தரை பார்க்க வர. ஹல்லேலூயா. யார பார்க்க வர? ஒருவேளை உனக்கு இந்த உலகத்துல இருக்கும்போது ஏதோ ஒன்றை பார்த்து 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 உனக்கு பழக்கமாயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்றை பார்த்து உனக்கு பழக்கமாயிடுச்சு. உனக்கு அதை பார்த்தாதான் திருப்தி வரும். ஆமென். அதை பார்த்தாதான் உனக்கு பயம் வரும். அதை பார்த்தாதான் நீ பணிந்து கொள்வ.
வேதம் சொல்லுகிறது அதுக்கு என்ன இல்ல, அதுக்கு என்ன இல்ல, அதுக்கு ஜீவன் இல்ல, அதுக்கு சுவாசம் இல்ல, அதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா இங்க நீயும் நானும் ஆராதிக்க தேவன் யாருன்னா அவர் உயிரோடு எடுத்து. அவர் யார்? அவரு அவர் யார்? அவரு எங்கே அவர் நாமம் உயர்த்தப்படுகிறதோ, எங்கே அவருடைய சத்திய வசனம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கே தேவ ஜனங்கள் ஒருமனமாய் கூடி வந்திருக்கிறாரோ அவர்கள் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் பலிபீடத்தின் மேல் இருக்கிறார். கையெழுத்திட்டு எங்க நிற்கிறாரு? எங்க நிற்கிறாரு? இந்த கண்ணல்ல, ஆவிக்குரிய கண்ணல்ல. உன்னோடு பேசுகிறவர் அவர்தானே. உன்னோடு பேசுகிறவர் அவர்தானே. அவன் கேட்கிறா, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தவர் நீதானா? நீ வருவீர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்க பிதாக்கள் சொன்னார்கள். அப்ப சொல்றாரு, உன்னோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறவர் அவர்தான். அல்லேலூயா. யார் தான் வந்திருக்கிற? உங்கள்கிட்ட பேச யார் வந்திருக்கிறாரு? வேதத்தில் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற ஆவியானவரே பேசுவார். அல்லேலூயா. அப்ப இந்த சத்தியத்தை அறிந்த ரட்சிப்பின் சுவிசேஷ வசனத்தை கேட்ட, கிறிஸ்துவின் மூல உபதேச பிரமாணங்களை கேட்ட தேவ ஜனமாகிய நீங்கள் அதை கை கொண்டு, அதை நம்பி, அதை வாழ்க்கையில பயன்படுத்துறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பயன்படுத்துறீங்களா இல்லையா? அதுபடி வாழ்றீங்களா இல்லையா? கடமைக்காக சபைக்கு வந்து போறது நல்லதல்ல. ஆமென். தேவன் எப்படிங்கிறாரு? நான் திரும்ப சொல்றேன், அங்கே ஏதோ ஒண்ணு பார்த்து அதுக்கு முன்னாடி கையெடுத்து வணங்கிட்டு அப்படி இப்படின்னு போட்டுக்கின்னு போட்டு வந்து கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு சில பேருக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் எப்படிங்கிறாரு? அவரு எப்படிங்கிறாரு? தேவன் ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிங்கிறார்? அவரு ஆவியா இருக்கிறார். எங்க இருக்கிறார்? அப்ப அவரு எங்க இருக்கிறாரு? ஆவியா எங்க இருக்கிறாரு? உன் கூட இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறார், உன் நடுவில் உலாவுறாரு. அல்லேலூயா. ஆமா, அவருக்கு உருவம் கிடையாது. அவருக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது. அவர் யாரெல்லாம் பொழுது கொள்கிறார்களோ அவர் நடுவில் கூடவே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. என்ன குறை இருக்கிறத பத்தி கவலைப்படாத. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, ஜெபத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். இன்றைக்கு எந்த குறைபோடு வந்திருக்கிறாயோ கர்த்தர் சொல்றாரு, என் மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே உன் குறைகள் எல்லாம் நான் நிறைவாக்குவேன். கைதிருக்க அவே எல்லாம் ஓடி போயிடும். அவே அல்லேலூயா. எடுத்து வாசி, ஒரு வசனத்தை எடுத்து வாசி. சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 126 சங்கீதம் 6 வசனத்தை வாசிக்க நாம் கவனிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 126 சங்கீதம் 6 வசனத்தை நாம் வாசிப்போம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும். விதை என்பது எது? வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து இயேசு சொன்னார், தேவனிடம் நான் சுயமா என்ன பண்ணல, சுயமாய் பேசல. இங்க மனுஷன் சுயமா பேச முடியாது. நீயும் இங்க ஏறி வந்தா நீயும் சுயமா பேச முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீயும் கர்த்தருடைய சமூகத்துல வந்து நின்னா ஆவியானவர் தான் பேசுவார். அல்லேலூயா. அது நீ யாரா இருந்தாலும் சரி, அது எந்த மனுஷனாலும் சரி, எந்த மனுஷனாலும் சரி, இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க வந்தா நீ பேச முடியாது. யார் தான் பேசுவாரு? யார் தான் பேசுவாரு? ஆவியானவர் தான் பேசுவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இயேசு சொன்னாரு, நான் சுயமா என்ன பண்ணல, நான் சுயமா பேசல. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். கேட்டிருக்க தம்பி, யார் கேட்டிருக்கிற சத்தியம்? யார் கேட்டிருக்கிற சொந்த? இது கர்த்தருக்கு வருகிற சத்தியம். ஆமென். அப்ப இந்த சத்தியத்தை ஒருவன் விதைக்கிறவனா இருந்தா,
என்றால் சத்தியத்தை விதைக்கும் பொழுது ஒரு ஊழியர்களுடைய பாரம், ஒரு ஊழியர்களுடைய வேதனை, ஆண்டவரே கொடுக்கப்பட்ட இந்த சத்தியமானது உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். ஆமாவா இல்லையா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானத்தை கொண்டு வரணும். அவர்கள் நம்பி வந்திருக்கிற காரியம் ஜெயமா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் எதிர்பார்த்து வந்த காரியம் அவருக்கு நன்மையாக மாறணும். ஒவ்வொரு செய்தியும் தேவனிடத்தில் கேட்டு பெறக்கூடிய ஒவ்வொரு சத்தியத்தையும் உங்கள் மத்தியிலே விதைக்கும் போது மிகுந்த கண்ணீரோடு தான் விதைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. விதைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விதையும் உங்கள் மத்தியிலே 1000 10,000 அதில் கிரியை செய்ய கேட்டிருக்கிறது. கிரியை செய்ய சாதாரண வார்த்தைகளை ஆவியானவர் மத்தியிலே விதைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என்றைக்காவது செய்தி மத்தியிலே ஏதாவது கதை, கட்டு கதை, போன கதை, வந்த கதை, உட்கார்ந்த கதை, ஏந்த கதை, சாப்பிட்ட கதை, தூங்கின கதை, ஏதாவது ஆவியானவர் பேசுகிறாரா? இல்ல. அதை சொல்லக்கூடிய இடம் இது அல்ல. ஆமென், அல்லேலூயா. நீ பலனடைய, நீ உயிரடைய, நீ வளர்ச்சி அடைய, நீங்க பெருக, நீங்க உயர்ந்திருக்க, நீங்க மகிழ்ச்சியா இருக்க, நீங்க சந்தோஷமா இருக்க, நீங்க விடுதலையாக, நீங்க சுகமா இருக்க, உங்கள் தலை நிமிர உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை காலமாக உங்களுக்கு விதைக்கப்பட்ட அந்த விதையானது எப்படி விதைத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? எப்படி விதைச்சிருப்பான்? கண்ணீரோடு. எப்படி விதைச்சிருப்பான்? கண்ணீரோடு கூட. அது ஒருவேளை உங்களுக்கு கடினமா இருந்திருக்கலாம், ஒருவேளை உனக்கு சில நேரத்தில் உன்னை காயப்படுத்திருக்கலாம், சில நேரங்களில் உன்னை வேதனைப்படுத்திருக்கலாம். ஆனா நான் நம்புறேன் அது முழுவதுமாக உன்னை உருவாக்கி இருக்கு. நான் நம்புறேன், கேட்டிருக்கேன், உன்னை உருவாக்கி இருக்கோம், உன்னை உருவாக்கி இருக்கோம். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் இந்த வேத வசனம் சத்தியம் உனக்கு வித்தியாசத்தை காட்டியிருக்கும். இப்படித்தான் வாழணும். ஆமென். இதுதான் வாழ்க்கை. ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வேஷதாரிகள் உலகத்துல உண்டு, வேஷ போடுகள் உண்டு. அப்படிப்பட்ட வேஷத்தை இந்த சத்திய ஆவி மகிமையில் வைத்திருக்க நாம் யாரும் போடுறது கிடையாது. கேட்டுக்கிறது, யாரும் போடுறது கிடையாது. ஆமென் சொல்லு பாப்போம். அப்படிப்பட்ட வேஷம் நமக்கு கிடையாது. ஆமென். சமயத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்றது கிடையாது. நல்லதை பற்றி எவன் ஒருவன் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறானோ அவருடைய வாழ்க்கையை கண்டு பெரிய காரியங்களை செய்து. அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியமான இல்லை வாழ்க்கையில. எப்படி இல்லை? தைரியமான இல்லை. முடியாதுன்னா முடியாது. என் தேவனை ஆராதிக்கிற, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நான் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாததை தொடக்கூட மாட்டேன், நோக்கி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கண்ணீரோடு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீரோடு ஜெபத்தை விதைத்திருப்ப. ஆமென். எத்தனை பேர் விதைத்திருப்ப? உன் வாயிலிருந்து வந்ததே ஜெபம், அது விதைகள். எதுமே நம்புற, எதுமே ஜெபம் பண்ணிக்கிற வாழ்க்கைக்காக, குடும்பத்திற்காக, குடும்பத்தின் சமாதானத்துக்காக, குடும்ப ரட்சிப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக, விடுதலைக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருப்ப? ஜெபம் பண்ணியா இல்லையா? ஜெபம் பண்ணியா இல்லையா? சில பேர் ஜெபத்துக்கு வர்றது கிடையாது, வான கூட்டாலும் வர்றது கிடையாது, அபிஷேகத்துக்கு வான கூட்டாலும் வர்றது கிடையாது. அப்படியே இருக்குது, நல்லதல்ல. ஆமென். எனக்கு ஒரு விசுவாசம், ஒரு படப்பொழியோட ஊர்ல சொல்லி வச்சுக்கிறாங்க, அடி மேல அடி வச்சாதான் அம்மையா நகரம் இல்ல மையம். அம்மி நகர்ந்து போச்சு, நமக்கு என்ன கிடையாது. அடி மேல இதான் அம்மி, டக்க 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 என்ன ஒண்ணா அடி மேல அடி அடிச்சாதான் அம்மின்னா மையம். அல்லேலூயா. அதனால பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்றது, நம்ம ஆட்டை பார்க்கும் போது என்ன பண்றது, ஏன் வரல, வர வேண்டியதானே, ஏன் அபிஷேகத்துக்கு வரல, ஏன் ஜெபத்துக்கு வரல,
எல்லா ஜபமும் ஜபம் தான். இதுல வித்தியாசம் கிடையாது. எல்லா அபிஷேகாரத்தையும் அபிஷேகாரது தான். அதுல வித்தியாசம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வித்தியாசப்படுத்தி பார்க்காத. உன் தேவனுடைய மகிமையை, வல்லமை, அபிஷேகத்தை, ஆவிக்குரிய கிருபைகளை வித்தியாசப்படுத்தி பார்க்காத. அது வேதம் அவர் சொன்னார், 2 பேர் 3 பேர் எங்க ஏன் நாமத்துல வந்துட்டாங்களோ அங்க நான் வந்துருவேன். அங்க வந்துருவாரு. ஆமென். எவ்வளவு வேண்டுதலை, ஜெபத்தை, விண்ணப்பத்தை கண்ணீரோடு கூட விதைத்திருப்ப. பண்ணையா இல்லையா? விதைச்சியா இல்லையா? பண்ணையா இல்லையா? அதற்கு உண்டான பலன் வருமா வரக்கூடாதா? கண்டிப்பா வர கேட்டிருக்க. ஆமென். அல்லேலூயா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். அவர் வார்த்தை வல்லமை உள்ளது. ஆமென். அவர் வார்த்தை வல்லமை உள்ளதுனா யார் வார்த்தை வல்லமை உள்ளது? யார் வார்த்தை வல்லமை உள்ளது? அவர் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. அப்ப யார் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது? உன் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. அல்லேலூயா. அது லூஸ் மோஷனோ, அது பேதியோ, அது பிரச்சனையோ, பலவீனமோ ஏதானாலும் நீ ஜெபித்தா கர்த்தர் கேட்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்க, நல்ல புரிஞ்சுக்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீ தான் இன்னும் பயன்படுத்தல. கர்த்தர் ஆண்டு சொன்னாரு, சபையாரை கொண்டு அநேகரை குணமாக்குவேன், சபையாரை கொண்டு அநேகரை ரட்சிப்பேன், சபையாரை கொண்டு விசுவாசத்தை தந்துவேன். கர்த்தர் சொன்னாரு. அதே நீ அதை விசுவாசிக்கல. அதே எப்படி விதைச்ச? விதைச்சியா இல்லையா? எதை விதைச்ச? எதை விதைச்ச? ஜெபம் என்கின்ற வார்த்தையை தண்ணீரோடு விதைச்சே இல்லையா? விதைச்சே இல்லையா? அதுக்கு பலன் வருமா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்க. வேத சொல்லுங்க, படிங்க. அள்ளி தூவும் விதை. எங்கிருந்து 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 விதை வருது? விதை எங்கிருந்து வருது? ஜெபம் எங்கிருந்து வருது? உனக்கு திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. நீ பால்வாடியில் இருக்கிற குழந்தை கிடையாது. நீ எந்த குழந்தை கிடையாது? நீ பால்வாடியில் இருக்கிற குழந்தை கிடையாது. நீ இப்ப அரசாங்க தேர்வை எழுதக்கூடிய ஆளு. என்ன தேர்வு? பப்ளிக் எக்ஸாம்ல தேர்வை எழுதக்கூடிய ஆளு. நீ யாருப்பா? தேர்ச்சி பெற்றவன். யாரு? யாருப்பா? தேர்ச்சி பெற்றவன். டக்கு 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 பதில் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. விதை எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்துச்சு? விதை எங்கிருந்து வந்துச்சு? சரி, நீ பண்ணி ஜெபம் அது எங்கிருந்து வந்துச்சு? அப்ப விதை எங்கிருந்து வருது? இங்கிருந்து. எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? இங்கு. அதான் வேதம் சொல்லுகிறது, அகப்பையில இருந்தாதான் எதுல வரா? என்ன புரியல உனக்கு? சொல்லி கொடுத்தோட போறேன். இங்க இருந்த பானையில இருந்தாதான் அகப்பையில வரும். எங்க இருந்தா? பானையில இருந்தாதான். அப்ப பானை எது? பானை தான். இதுக்குள்ள இருந்தாதான் அகப்பையில என்ன பண்ணா? அப்ப பானை இது, அகப்பை இது. வாய் கைதிருக்கிறது. அகப்பை பானை இது. பானையில இருக்குது வெளி பண்ணா, விதைக்கப்பட்டா வாய் திறக்கணும். அல்லேலூயா. வாயை திறந்து இங்க இருந்ததை விதைத்தாயே, அந்த விதைப்புக்கு உண்டான அறுவடையை இந்த ஆண்டிலே நீ பார்க்கணும். பார்க்கணுமா? பார்க்கக்கூடாதா? அல்லேலூயா. அப்ப அந்த விதையை விதைக்கிறவன் எப்படி போனானா? எப்படி போனாவன்? அழுது கொண்டே போனான். எப்படி போனா? அப்ப நீ, நான் நம்புறேன், ஒவ்வொரு வேலையும் அந்த செவ்வாய்க்கிழமை ஜெபத்துக்கு நீ நம்பிக்கையோடு வந்திருப்பீங்கன்னா எப்படி வந்திருப்ப நினைக்கிற? எப்படி வந்திருப்ப? கண்ணீரோடு.
அழுகியோடு அந்த ஜெபம் தான் கேட்கப்படும். ஜெபனா வந்து நானும் வந்தேன், ஜெபத்துக்கு வந்தேன், சோத்திரம் 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 நம்ம பாப்பா சொல்ற மாதிரி அல்லேலூயா அதெல்லாம் கேட்காது. அதெல்லாம் கேட்காது. எப்படி இருக்குன்னு ஜெபமே எப்படி இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த ஜெபமா இருந்ததுன்னா, அந்த ஜெபத்தை நீ பண்ணிருந்தா அதுக்குண்டான பலன் கண்டிப்பா நீ பார்த்துருப்ப. ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பாரு, வளர்ச்சி கொஞ்சம் சோதித்து பாரு, விசுவாசத்தை சோதித்து பாரு, எப்படி இதுவரையில் வாழ்ந்துட்டு பாரு. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். அல்லேலூயா. எங்க சுமை வந்துச்சு? சுமை எங்க வந்துச்சு? எங்க கூட சொல்ல மாட்டிய வாயத்தான சொல்ல. சுமை எங்க வந்துச்சு? இவர் உன் குடும்பத்தை குறித்த சுமை, குடும்பத்தை குறித்த பாரம், அழுத்தம், வேதனை, கஷ்டம், வறுமை இதெல்லாம் எங்க வந்து தங்கிச்சு? இங்க வந்துச்சு. அல்லேலூயா. அப்ப இந்த விதையை சுமக்கிறவன் எப்படி வரான்? அழுது கொண்டு போகிறான். அள்ளி தூவும் விதை விதைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் ஆமென் ஆமென் ஆனாலும் அற்புதம் நடக்குது இல்லையோ, கிரியை நடக்குது இல்லையோ, கர்த்தர் வராரு இல்லையோ, கிரியை செய்யறாரு இல்லையோ, சுகம் கிடைக்குது இல்லையோ, விடுதலை கிடைக்குது இல்லையோ, சுகம் வருது இல்லையோ, ரட்சிப்பு உண்டாக்குது இல்லையோ, அற்புதம் நடக்குது இல்லையோ, ஆனாலும் தான் அறுத்த அரிகளை அல்லேலூயா அல்லேலூயா. எதற்காக கண்ணீரோடு விதைத்தாயோ, எதற்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணினாயோ, அதை கண்டிப்பா அறுவடை செய்ய கர்த்தர் உனக்கு வழி தருவார். ஆமென் அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவன் எப்படி போறா? அள்ளி தூவ விதை விதைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு அவன் கெம்பீரத்தோடு வருவான். அல்லேலூயா அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கெம்பீர சத்தத்தை கேட்கும் ஜனங்கள் அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆமென். கெம்பீரித்தார்கள். எங்கே கெம்பீரித்தார்கள்? செங்கடல் இரண்டாக பிளந்தது, கெம்பீரித்தார்கள். அன்னாள் கர்ப்பவதியானாள், கெம்பீரித்தார். ஆமென். எரிகோ மதிலை கர்த்தர் உடைத்தார், ஜனங்கள் கெம்பீரித்தார்கள். அல்லேலூயா. பற்பல அதிசயங்களை கர்த்தர் செய்தார். ஆமென். மேல 5ஆம் வசனம் சொல்றது படிங்க. கண்ணீரோட விதைக்கிறவர் அது எப்படி விதைச்சிருக்கணும்? எப்படி விதைக்கணும்? விதையை எப்படி விதைக்கணும்? எப்படி விதைக்கணும்? இத நல்லா புரிஞ்சுக்க. விதை என்பது திரும்ப விதை என்பது இது வார்த்தை, உச்சபம், கர்த்தருடைய வார்த்தை. இது கண்ணீரோடு விதைத்திருப்பாயானால் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த அறுவடையை நீ இன்னும் பார்க்கலனா, எதுக்கு ஜெபம் பண்ணியோ அதுல என்ன பதில் வரலனா, எதுக்காக கர்த்தருடைய சமூகத்தை விதைத்தாயோ அதுல இன்னும் நீ நன்மையை பார்க்கலனா, அந்த ஜெபம் என்ன ஜெபம் இல்ல, கண்ணீர் ஜெபம் கிடையாது, ஊக்கமான ஜெபம் கிடையாது, கருத்தான ஜெபம் கிடையாது, விசுவாசமான ஜெபம் கிடையாது, நம்பிக்கையுள்ள ஜெபம் கிடையாது. அது ஏதோ கடமைக்காக என்ன பண்ணிட்டு நம்ம விதைச்சிட்டோம். கடமைக்காக விதைச்சதுனால சில நன்மைகளை மாத்திரம் தான் பார்க்க முடியுது, தவிர பெருசா ஒண்ணு என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆமென் அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 112ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 112:9. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். அல்லேலூயா அல்லேலூயா. வாரி என்ன பண்ணாம இறைத்தான். நீ பெரிய படத்துல சினிமா படத்துல பார்த்திருப்ப, ராஜா வருவாரு, எது மேல வருவாரு? படிக்கட்டு. இல்ல படிக்கட்டு எங்க வருவாரு? எங்க வருவாரு? ஆமா, அரண்மனையில இருந்து வருவாரு, கலகண்டா இறங்கி வருவாரு, மொட்டை மாடியில் நிப்பாரு, பால்கனில நிப்பாரு. அவருக்கு முன்னாடி கீழே என்ன பண்ணுவாங்க? ஜனலாம் இல்லாதவங்க, ஏழை பாதிகள் என்ன பண்ணுவாங்க? நிப்பாங்க. ராஜா வந்து என்ன பண்ணுவாரு? ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு கையை பிடிச்சு கொடுப்பாரா? உதவி செய்யறவரு ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு கை பிடிச்சு கொடுப்பாரா? இல்ல. என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? தங்க காசுகளை ஏதோ என்ன பண்ணுவாரு? அள்ளி என்ன பண்ணுவாரு? விசிறி அடிப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ராஜா
ஏழை ஜனங்களுக்கு தன்னிடத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணுவார் அவரு? வாரி இறைப்பாரு. ஆனா இந்த ராஜா தன்னிடத்துல தன்னை தேடி வருகிற ஜனங்களுக்காக தன் உயிரையே வாரி கொடுத்தார். தன் உயிரை என்ன பண்ணார்? வாரி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாரி இறைத்தான். எதை வாரி இறைத்தான்? டக்கரட் பேஸ் டைம் ஆச்சு. எதை வாரி இறைத்தான்? சரியா புரிஞ்சுக்கிட்டீ? எதை வாரி இறைச்சான்? எதை கேட்டாலும் இங்கதான் வந்து நிப்பான்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. எதை கேட்டாலும் இங்கதான் வந்து நிப்பான் ஆளு புரிஞ்சிச்சு. ஆமே. எதை வாரி இறைச்சாரு? வாரி இறைத்தான். மீதி வைக்கல. எனக்கு ஒரு ஞாபகம் வந்து சங்கீதம் 40 நினைக்கிறேன். ஒரு வருஷம் எடுத்து வாசி. சங்கீதம் 40 எடு. அடுத்து பாடி 10 படி. உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைச்சு வைக்கல. நீதி என்னது? கர்த்தருடைய சத்தியம். இந்த சத்தியத்தை உங்களுக்கு விடுதலையாகக்கூடிய, நீ ரட்சிக்கப்படக்கூடிய, வாழ்க்கையில் அற்புதம் நடக்கக்கூடிய இந்த சத்திய வசனத்தை, இந்த நீதியை மறைக்காமல், ஒளிக்காமல், அடக்காமல் அந்த தைரியமா உனக்கு என்ன பண்ணிருக்கிறான்? அறிவித்திருக்கிறோம், விதைத்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. படிக்க பாப்போம். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்தில் மறைச்சு வைக்காம உம்முடைய சத்தியத்தையும் உம்முடைய ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உம்முடைய கிருபையையும் உம்முடைய வல்லமையும் மகா சபைக்கு அறிவிக்காதபடிக்கு நான் ஒழிச்சு வைக்கிற கேத்திரிக்கத்தை மைப்பற்றி. அல்லேலூயா. எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்பட்டிருக்கிறோம். எதை உனக்கு மறைக்கல. தைரியமா பேசியிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இயேசு கூட தம்மை சுற்றி இருக்கிறத பார்த்து ரொம்ப தட்டி கொஞ்சம் பேசினார். அப்படியே பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்றேன் மன்னிக்கிறேன் அப்படி பேசினாரா? தட்டி கொஞ்சம் பேசினாரா? பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி பேசினாரா? இல்ல, எல்லா இடத்திலும் அவர்களை கடிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. நல்லா திட்டினாரு அவங்க. ஆமென். நல்லா திட்டினாரு. எப்படி அந்த வெளிப்பாடு தெரியுமா? எப்படி திட்டினாரு தெரியுமா? 5 அப்ப 2 மீன் கதை எத்தனை பேருக்கு தெரியுமா? தெரியாதா? 5 அப்ப 2 மீன் எத்தனை பேர் கொடுத்தாரு ஆண்டவரே? எத்தனை பேர் கொடுத்தாரு? 5000 பேருக்கு நிக்க முடியாது. 5000 பேருக்கு மேலானவர்களுக்கு கொடுத்த ஆண்கள் மட்டும் 5000 பேரு. அந்த காலகட்டத்தில் பெண்கள் கணக்கே கிடையாது. அந்த காலத்துல பெண்கள் ஒரு பொருட்டு இல்ல, கணக்கிலே வராது பெண்கள். ஆண்கள் மட்டும் 5000 பேரு. பெண்கள் இன்னும் அதிகம், பிள்ளைகள் அதிகம். அதனால வேதம் சொல்லுகிறது 5000 பேருக்கு மேலானவர் என்ன பண்ணாரு? அவர் கர்த்தர் போஷித்தார். மீந்தத எத்தனை கூட இருந்தாரு? எத்தனை கூட? 12 கூட. நல்லா புரிஞ்சுக்கோ. இவர் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க? இயேசு கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 12 பேர் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இயேசு கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 12 பேர். அப்ப 12 பேருக்கு என்ன தேவை? சாப்பாடு, ஆகாரம் தேவை. ரைட்டான வார்த்தை. தெளிவா இருக்கு. அல்லேலூயா. 12 பேருக்கு என்ன தேவை? ஆகாரம் தேவை. அதனாலதான் அந்த பெரிய கூட்டத்துக்குள்ள இந்த அந்திரேயா என்றவன் ஓடி 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 தேடி தேடி பார்த்து கண்டுபிடிச்சான். யாருக்கிட்ட இருக்குது? ஒரு சின்ன பையன் கிட்ட இருக்குது. சின்ன பையன் தான் வந்து என்ன பண்ணிருக்கான்? கதை சொல்றாரு, ஏப்பா இவங்க 3 நாளா இருக்கிறாங்க, ராவும் பகலும் இங்கே இருக்கிறாங்க, இவங்களை போகணும், இவங்க சாப்பிடணும் அப்படின்னு யார் கேட்கறது? அவர் கேட்கல, இவங்களே கேட்கற. ஆண்டவரே 3 நாட்களாக இங்கே இந்த மலை மேலே உங்க பிரச்சனை கேட்டுட்டு இருக்கிறாங்க, இவங்க தான் வீட்டுக்கு போகணும், இவங்களை அனுப்புங்க. அப்ப சொல்ல சரி. அப்பா சொல்ற சரி. அப்ப சொல்ற நேரம் ஆயிடுச்சு, எது போய் எங்க போனாலும் எந்த பணத்துக்கு வாங்கினாலும் இத்தனை பேருக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு சொன்னதெல்லாம் யாரு? உட்காந்துக்கிற யாரா சொன்னாங்களா? சபைக்கு வரக்கூடிய உனக்கு விசுவாசம் அதிகம். யாருக்கு விசுவாசம் அதிகம்?
யாருக்கு அதிகம்? திரும்ப உங்களுக்கு புரியல. அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கிற உனக்கு விசுவாசம் அதிகம். அல்லேலூயா. யாருக்கு விசுவாசம் இல்ல? யாருக்கு விசுவாசம் இல்ல? அதனாலதான் உன்னை சபைக்கு போகாத, நாளைக்கு போய, அப்புறம் போய, 8 மணிக்கு போகாத, 9 மணிக்கு போய. இப்பதான் பாட்டு பாடி ஐயா உட்கார்ந்து இருப்பாரு. இப்பதான் ஒரு பாட்டு பாடிருக்கோம், இன்னொரு பாட்டு பாடிருக்கோம், இன்னொரு ஜோம் பண்ணிப்பாங்க, இன்னொரு ஜோம் பண்ணிப்பாங்க. ஐயா ஏந்து மைக்கு படுத்தி 8 மணிக்கு ஆகும், நம்ம மெதுவா போலாம். யார் சொல்றது இதெல்லாம்? யார் சொல்றது இதெல்லாம்? அது போலதான் வந்து சொன்னானுங்க ஆண்டவரே. அங்க ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையன் என்ன இருக்குது? 5 அப்ப 2 மணிக்கு இந்த பையன் வந்து சொன்னா சாப்பாடை வச்சுக்கிறவன் சொன்னானா? இல்ல. யார் சொன்னது? வந்து கூட இருக்கிறவன் சொன்னான். அல்லேலூயா. அப்ப கூட இருக்கிறவன் தான் பசி எடுத்து என்ன பண்ணிருக்கிறான்? சுத்தி திருத்தி இருக்கிறான். அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, 12 பேருக்கு மீதியை அதை பண்ணி 12 கோடி ஆக்கி யார் கையில கொடுத்தாரு? 12 பேர் ஆளுக்கு ஒண்ணு தூக்கணும். திட்டுறாரா இல்லையா? அந்த மறைமுகமா திட்டுறாரா இல்லையா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? மறைமுகமா அவங்களை என்ன பண்றாரு? திட்டுறாரு. கவனிக்கிறீங்க? சாப்பாட்டு ராமன். எனக்கு பேர் என்னது? 12 பேருக்கு என்ன பேரு? சாப்பாட்டு ராமன். நல்லா தெரியும் உங்களுக்கு. சாப்பிடறதுக்குனே கூட இருப்பானுங்க. வேணும் சாப்பாட்டு மேல ராம மேல தலை மேல ஒவ்வொரு கோடியை வச்சு தூக்க விட்டாரு. ஆமென். அல்லேலூயா. ஆனா அவர் சொன்னாரு, மனுஷன் இந்த அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் கிடைக்கும். ஆமென். இதை மறந்துட்டா ஜனங்கள் விசுவாசமா இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப உனக்கு புறப்பட்டு வரக்கூடிய வார்த்தை, ஆவியானவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தை உன்னை திட்டுற மாதிரி இருக்கும், உன்னை கோபப்படுத்துற மாதிரி இருக்கும், உன்னை கடிந்து கொள்ற மாதிரி இருக்கும். அதுதான் உண்மை, அதுதான் நல்லது. ஆமென். அப்படியே வந்து சிஸ்டர் உனக்கு சிஸ்டர் ஒரு பெரிய பிரச்சனை சொல்லி. யாருக்கு தான் பெரிய பிரச்சனை கிடையாது? யாருக்கு தான் பெரிய பிரச்சனை இல்லை? நல்லா புரியுங்க. அப்படியே பார்த்து பாரு, அவங்க முகம் சபையில வந்தா ஒன்னே சிஸ்டர் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற சிஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யறாரு. ஒன்னே நம்ம டக்க 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 என்ன பண்றோம்? ஒன்னே இதுல ஏதாவது அற்புதம் நடக்குமா? நடக்குமா? நடக்காது. இது மாயாஜாலம். என்னது? உன் முகத்தை பார்த்து பேசுறது. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். உடனே நம்ம அவர் அப்படியே தீர்க்க தரிசனமா பேசுறாரு. என்ன தரிசனம் பேசுறாரு? தீர்க்க தரிசனம் பேசுறாரு. என்ன பார்த்து அப்படியே சொல்றாரு. நான் பாரத்தோடு போனேன், அவர் என்ன பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. அல்லேலூயா. நீ பாரம் இல்லாம இருக்கிறியா? கஷ்டம் இல்லாம இருக்கிறியா? நல்லா புரிஞ்சு பிரச்சனை இல்லாம இருக்கிறியா? யாருக்கு தான் நெருக்கடி இல்ல? எல்லாரும் தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப நமக்குள்ள சபையில இருக்கிற 100 பேர் இருந்தால் 100 பேர்ல யாராவது வந்து நடுவில் பார்த்துட்டு, சிஸ்டர் பெரிய பிரச்சனையோட சபைக்கு வந்திருக்கிற, சண்டை போட்டு வந்திருக்கிற, ஆயுதங்கள் வந்திருக்கிற, நீங்க கத்தோட தொடராருன்னா அவனுக்கு என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? ஆமா, நம்ம பின்னாடி உட்காந்துக்கிற லேட்டா வண்டியா? அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம்பாதீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் அவன் வாயில என் வார்த்தைய போடல, நான் சொல்லி அனுப்பல. புரிஞ்சுக்கணும். திரும்ப சொல்றேன், பல கிரியைகளை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கிரியை செய்வாரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஜெபம் பண்ற வேலை தான் நமக்கு. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். எதை கொடுக்கிறது? இலவசமாய் என்னத்தை பெற்ற விளைங்க. இலவசமாய் பேசி, இலவசமாய் கர்த்தருடைய கிருபையை, என்னது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. இதான் வேதம் சொல்லுது. இலவசமாய் கிருபையை பெற்றீர்கள். இலவசமா என்ன பண்ண? என்னத்தை கொடுக்கணும்? விடுதலையா கொடுத்தான்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இலவசமாய் உனக்கு அபிஷேகத்தை கொடுத்தேன், இலவசமாய் உனக்கு வரத்தை கொடுத்தேன், இலவசமாய் உனக்கு தாளத்தை கொடுத்தேன், இலவசமாய் உனக்கு வல்லமை கொடுத்தேன். என் நாமத்தினாலே போய் அதை இலவசமா கொடுத்தா சொன்னாரு. அல்லேலூயா. அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு, இங்க போய் ஜெபம் பண்ணிட்டு, நான் தான் ஜெபம் பண்ணேன், அற்புதம் செஞ்சாரு, இது நீ சொல்லவே கூடாது. நீ சொல்லக்கூடாது, நானும் சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் சொன்ன வாய்ப்பே கிடையாது ராஜா. இங்க வாய்ப்பே கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப சொல்லு, எதுவானாலும் வேதம் சொல்லுகிறது, மகிமைப்படுத்துகிறவன் தேவனுக்கென்றே மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. என்னதான் நான் திரும்ப சொல்றேன், உனக்கு ஒரு காரியத்தை சொல்லிடுறேன் பாரு, உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் பாரு. போன மாசம் 18ஆம் தேதி நமக்கு இருக்கிற ஈஎஸ்ல அந்த வேதாகம கடையில போயிட்டு நானு நம்ம சூர்யா நம்ம பிரசாந்த் எல்லாம் போயிட்டு காலண்டரை தேடி 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 டிசைனை பார்த்து 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 கடைசியா ஒரு டிசைனை ரெடி பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். புரிச்சுக்கோ, நான் திரும்ப திரும்ப சொல்றவங்களுக்கு தான், இந்த ஊழியம் யாருக்கு கிடையாது, இந்த ஊழியம் யாருக்கு இல்ல, நமக்கு இல்ல. இந்த கூடாரம் நமக்கு, நீ நானா எல்லாம் யார் செய்யறாரு, எல்லாம் யார் செய்யறாரு. இப்ப என்ன நிக்க வச்சிருக்கிறதோ, உன்னை அழிச்சு வச்சிருக்கிறது யார் தான்? ஆமாவா இல்லையா? அதான் உண்மை. என்ன தேடி என்ன பார்க்க வந்துக்கிற, யார பார்க்க வந்துக்கிற, யார தேடி வந்துக்கிற, அவருக்காக. ஆமென், அல்லேலூயா. தேடி 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 பார்த்து ஒரு டிசைனை முடிவு பண்ணிட்டோம், பார்த்து செலக்ஷன் பண்ணிட்டோம், பார்த்து அந்த ஆர்டர் எங்க கண்ணு முன்னாடியே அந்த ஆளு அந்த பிரிண்ட் பண்ற இடத்துக்கு எல்லாத்தையும் இமெயில்ல அந்த டிசைன் நம்பரு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டான். நம்முடைய சபையுடைய அந்த கீழே வரது எல்லாம் அனுப்பிச்சு விட்டான், அதெல்லாம் அனுப்பிச்சு விட்டாரு, அனுப்பி விட்டாரு. நமக்கு தேவை மாதிரி நமக்கு இதுக்குள்ளே இருக்காது, நம்ம நேரம் கொடுக்க போறோம் அப்படின்ட்டு பொறுமையா போன வாரம் செவ்வாய்க்கிழமை போயிட்டு கேட்டோம். காலத்து வந்துச்சு இல்ல, வேலைக்கு மாத்திரம் அதை வாங்கிக்கிட்டாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. ஆனா நாங்க பண்ணது என்ன பண்ணேன்னா, ஜீசஸ் படம் போட்ட முகம் போட்ட அந்த காலத்தெல்லாம் அதை தான் செலக்ஷன் பண்ணோம். இப்ப நம்ம சபையில அதுக்கு நாங்க வழியை நம்ம என்ன பண்றது இல்ல, வைக்கிறது இல்ல. ஏதோ டிசைன் பார்த்த ஒண்ணுமே செட் ஆகல. நம்ம தேர்தல் நம்ம அவசரம் இல்லைன்னா அவள என்ன இருக்கு, முதல்ல வேலை கர்த்தர் இல்ல, ஒண்ணு இயேசு இல்ல நானே அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கும். இப்படிதான் நம்ம கொடுக்கிறோம். அதை நீ வீட்டுல மாட்டும் போது அதை நீ பார்க்கறத கூட கிடையாது நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும், உனக்கு அல்லேலூயா. பார்க்கறத கூட கிடையாது, அது ஏதோ ஒரு காலத்துல விட்டு போயிருந்தீங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்துல கீழே இருக்கிறது யாருக்கு இருந்தாங்க, கீழே இருக்கிறது யாரு, மேல இருக்கிறது யாரு, கீழே இருக்கிறது யாரு, மேல இருக்கிறது யாரு, கீழே இருக்கிறது யாரு, டெக்னிக் சொல்ல போறோம், உனக்கு விளங்கதா பார்ப்போம். ஆவியில உணர்றப்ப மேல இருக்கிறது யாரு, மேல கத்திருக்கிறாரு, கீழே இருக்கிறது யாரு, மூளை கத்துக்கிறாரு. நீ புரியுதா உனக்கு? மேல இருக்கிறது யாரு, மேல கத்திருக்கிற கத்திரிக்க, கீழே யாரு கேட்டியா? அப்ப ரெண்டு பேரும் யாரு கொடுக்குறாங்க, உன் வீட்டு கொடுக்குறாங்க. புரியல உனக்கு, புரியாது. ஆவிக்குரிய விஷயத்தை நீ பார்க்கணும், ஆவிக்குரிய விஷயத்துல பார்க்கணும். மேல யாரு இருக்கிறாரு, அவர் கீழே யாரு கேட்டு ஊழிக்காரன், ஊழி ரெண்டு பேரும் சேர்ந்து யாரு கொடுக்குறாங்க, உன் வீட்டுல இருக்கிறாங்க. இதான் நம்பணும், இப்படிதான் இதான் விசுவாசம், தானா வர விசுவாசம். பக்தியும் படிப்பை சொல்லி வரக்கூடாது, தானா வரணும். பக்தி எப்படி வரணும், தானா வரணும். உந்திர கும்புறா கும்புறா சொல்லக்கூடாது, தானா கும்பிடணும். படிக்க கூட படி 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 நடிக்க கூடாது, படிப்பு தானா வரணும். பக்தி எப்படி வரணும், வந்துரு வந்துரு சபைக்கு வந்துரு 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 தானா வந்து தும் 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 என்ன பண்ணக்கூடாது, உன்ன என்ன பண்ணக்கூடாது, உன்ன கூப்பிடக்கூடாது, உடுக்கழிச்சு என்ன பண்ணக்கூடாது, உன்ன கூப்பிடக்கூடாது. பக்தி எப்படி வரணும், தானா வரணும். சபைக்கு எப்படி வரணும், தானா வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேடி தேடி பார்த்து ஒரு டிசைன் பண்ணிட்டோம். அப்பவே மனசுக்கு திருப்தி இல்ல, ஆனாலும் வேற டிசைன் கிடைக்கல, முடிவு பண்ணி வந்துட்டோம். இது ரெடி ஆச்சு. என்ன சொல்லிட்டாரு, வேலைக்கு வந்து வாங்கினாங்க. அப்புறம் வேலைக்கு நம்மளால போக முடியல. அவரு வெள்ளிக்கிழமை நமக்கு என்ன பண்றாருன்னா வாட்ஸ்அப்ல அனுப்புறாரு, ஓ காலண்டர் வந்துச்சு வந்து வாங்கி போயிடுங்க. காலண்டர்ல பார்த்தாக்கா நம்ம சொல்லாத டிசைன் வந்துருக்குது. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, நம்ம முடிவு பண்ணி செலக்ஷன் பண்ணி வச்சத நம்ம கண்ணு இருக்கே ஆர்டர் நம்பரு, அந்த டிசைன் நம்பரு, அந்த பக்கம்லாம் எடுத்து அந்த ஆளு என்ன பண்ணிட்டா, இமெயில் என்ன பண்ணிட்டா, பிரிண்ட் அவர் எடுத்துக்க அனுப்பிச்சு விட்டான். ஆனா நமக்கு அது என்ன இல்ல, வேற டிசைன் எதுவுமே கிடைக்கலட்டு நமக்கு என்னடா, நம்ம சபையில போயிட்டு ஒரு உருவம் போட்ட ஜீசஸ் படம் போட்டு கொடுக்கணுமா என்ற எண்ணம் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது, எப்படிடா கொடுக்கறது அப்படின்ட்டு. ஆனா நம்முடைய நினைவுகளை அறிந்தவர், சத்தியத்தின்படி ஊழியத்தை நடத்துகிறவர், அவர் பார்த்தாரு. அவன் சொல்றான், நீங்க கொடுத்ததா நான் ஆர்டர் பண்ணல, நீங்க கொடுத்ததா செஞ்சேன், ஆனா இது எப்படியோ மாறிட்டு எப்படியோ மாறிட்டு. அவன் சொல்றான் என்கிட்ட, இல்லையா இல்ல இல்லையா நான் அதையா கொடுத்தேன், ஆனா வேலை செய்கிறவன் அதை என்ன பண்ணிட்டான், யார் மாத்தின, யார் மாத்தினாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப நான் சொன்னேன், சூர்யா கிட்ட சொன்னேன், புரிஞ்சுக்கோ, ஊழியம் யாருக்கு இல்ல, நம்மது இல்ல, இந்த ஊழியம் யாருக்கு, கர்த்தர். அவர் என்ன செய்யறாரோ அது தடைபடாது. அல்லேலூயா. நீ சொல்லிருப்ப, யாராவது சொல்லிருப்ப, ஐயா ஜீசஸ் படம் போட்ட காண்டு முதிரன்னு கண்டிப்பா யாராவது சொல்லிருப்பீங்க. ஊழியக்காரனை குற்றப்படுத்த கூடாது என்ற
நம்பிக்கையில கத்தர் அந்த டிசைனையே மாற்றி வேற காலம் நம்ம கொடுத்துற ஒரு திரும்ப உனக்கு 6100 ரூபாய் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு எவ்வளவு பார்த்தா 3000 கைது மேல அதே ரேட் தான் 6100 ரூபாய் தான். ஆனா நான் சொல்லிட்டேன் உஷாராக பேசுறேன். இந்த காலத்துல என்ன பண்ணாங்க எடுத்து வாங்க. இப்ப நீ பிரிண்ட் பண்ணி கொடுக்குற காலத்துல எனக்கு என்ன பண்ணதுல எனக்கு தேவையே இல்லை. நீ அந்த டிசைன் இல்லைனாலும் அடிக்கலாம் பரவாயில்ல. இப்ப புதுசா உன்ன சொல்றேன் அதை அடிச்சு கொடு 2 நாள்ல எனக்கு வேணும் காலண்டர் அப்படின்னு பேச உடனே அவர் சொன்னாரு, ஏய்யா இந்த 100 காலம் நீ இலவசமா எடுத்துக்க, இன்னொரு 50 காலண்டர் கூட உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். அப்ப இந்த எனக்கு விரும்பாத காலண்டர் நான் எடுத்துக்கினேன், நீ அடிக்கிற காலண்டர் நான் கொடுத்துக்கினேன், நான் உனக்கு 6100 நான் கொடுக்கணுமா, எனக்கு தேவையில்லை அப்படின்னு மாட்டேன். இது மாட்டேன். அப்புறம் போன் பேசினா சொல்றேன், ஐயா அந்த காலண்டர் எடுத்துக்கியா, இன்னைக்கு இந்த போல காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன் அவரு 4000 3000 நான் சொன்னேன் 2000 தருவேன், அதுக்கு மேல தர மாட்டேன். ஆமே ஏற்கனவே 1000 ரூபாய் சொல்லிட்டேன். இப்ப 6100 ரூபாயில இருந்து 3000 கத்தர் போட்டு வந்து உருவம் போட்ட காலண்டரை மாத்தி வசனம் போட்ட காலண்டரை கத்தர் கொடுக்குறேன்னா கைத்து போய் வருது. ஆமே அதான் செய்வார். அது வசனம் போட்ட காலண்டர் தான், அது உனக்கு கிரீசி நம்பலாம். ஆமே அல்லேலூயா அல்லேலூயா. வாரி இறைத்தான் ஏழைக்கு கொடுத்தான். எதை வாரி இறைக்கிறாங்க? எதை வாரி? வசனத்தை வாரி இறைக்கிறோம். தெருத்தெருவா போய் எங்க போய் தெருத்தெருவா போய் என்ன பண்ணிக்கிறான்? வாரி கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணிருக்கிறான்? விதைத்திருக்கிறோம். அல்லேலூயா. வாரி இறைத்தான். யாருக்கு கொடுத்திருக்கிறான்? யாருக்கு கொடுத்திருக்கிறான்? ரட்சிக்கப்படாத அத்தனை பேருமே ஏழைதான். நீ நான் யாரு? ரட்சிக்கப்படாதவன் கர்த்தருடைய சபைக்கு வராதவன் அத்தனை பேர் யார்தான்? அப்ப நீ நான் யாரு? நீ நான் யாரு? சொல்லு, நீ நான் யாரு? நீ நான் யாரு? ஐஸ்வர்யவான். ரட்சிக்கப்பட்ட நாம தான் யாரு? ஐஸ்வர்யவான். ரட்சிக்கப்பட அத்தனை பேர் யாரு? அவன் கோடி கோடியா பணம் வச்சுட்டு அவன் யாரு? அவன் அவனுக்கு தான் வாரி எதை கொடுத்திருக்கிறான்? வாரி இறைத்தான். யாருக்கு கொடுத்தான்? ஏழைக்கு கொடுத்துட்டான். நம்முடைய ஆசை குறைவே குறையாது. ஆசை ஒரு சமாதானம் குறைவே குறையாது. நன்மைகள் குறையாது. ஆமே நீ கண்ணீரோடு விதைத்திருந்தா எப்படி இருப்ப? நீ எப்படி இருப்ப? கண்மலைக்குள் தண்ணீரை வைத்த நீ வாரி இறைத்தான். ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். அவன் கொம்பு கொம்பு என்னது? கொம்பு என்னது? உடைய ஆசீர்வாதம், உடைய சமாதானம், உடைய வருமானம், உடைய சுகபலம். ஆமென். கர்த்தருக்காக எதை விதைத்தாயோ, அவர் நாமத்தை எங்கெல்லாம் சொன்னையோ, யாருக்கெல்லாம் அவரை குறித்து சொன்னாயோ, யாருக்கெல்லாம் செபித்தாயோ, அதற்குண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தந்து உன் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. இதுக்கு மீதியான தொடர்ச்சி வர வாரங்களை நம்ம கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.